அடுத்து உங்கள் வீட்டு மாளிகையில் வாடகைக்கு இருக்கிறத விட நமக்குன்னு சொந்தமாக சின்னதாக ஒரு குடியில் வாங்கி அதில் குடி இருந்தாலுமே அது நமக்கு பெருமை தான். சொந்த வீடு அப்படின்னு சொல்கிறதே வந்து தனி கௌரவம். நம்மளாம் நிறைய பேர் என்ன மாளிகையாக பார்த்துட்டு இருக்கோம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய பட்ஜெட்குள்ளே ஒரு பட்ஜெட் வீடு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வீடு மட்டும் இல்லை, தரத்தோட வந்து ஒரு பட்ஜெட் வீடை வந்து காம்பேக்டாக ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி 2 BHK வீடாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியான வாசலே வச்சு 2.5 சென்ட் லேண்ட் ஏரியா, அதில் வந்து 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த ஹெட்ரூமோட சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. மேலே ஒரு ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறனால ஃப்ரண்ட் டெலிவிஷன் வந்து லுக் பார்க்கறதுக்கு வந்து G+1 டைப்பில் அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது. டெக்ஸ்சர் ஒர்க்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து CNC கட் ஒர்க்கில் வந்து மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து ஒரு டார்க் அண்ட் லைட் ஷேட் கலர் காம்பினேஷனில் ஃப்ரண்ட் டெலிவிஷன் வந்து நல்ல ஒரு எலகண்டான டிசைனில் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸில் உட்டன் தீமில் இருக்கிற மாதிரியான ஒரு MS ஸ்டீல் கேட் இருக்குது. வீட்டுக்குள்ள வந்து நீங்கள் தாராளமான ஒரு பெரிய காரை வந்து பார்க் பண்ணுற மாதிரியான 11க்கு 17ங்கிற அளவில் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இங்கே நமக்கு போர்வெல் வாட்டர் சம்ப் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஒரு நேச்சுரல் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியான பார்க்கிங் டேல்ஸு, வாலுக்கு அதை மேட்ச் பண்ணுற மாதிரியான மேட் ஃபினிஷிங் செராமிக் டேல்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரைட் சைடில் அங்கே ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் அங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதை ஒட்டின மாதிரி வந்து நமக்கு மாடி படிக்கட்டுமே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. வீட்டோட லெஃப்ட் சைடில் பேக் சைடில் ரைட் சைடில் செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. இது வீட்டோட மெயின் டோரு. எவ்வளோ அகலமாக கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். ஃப்ரெஞ்ச் டைப்பில் டோர் கொடுப்பாங்க, நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். அந்த கிளாஸுக்கே வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பையாக இருக்கும். இங்கே வந்து அந்த சைஸ்லேயே வந்து ஒரு ஃபுல் டோர் வந்து சிங்கிள் பேனல் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. 8 அடி உயரமாக இருக்குங்க இந்த டோரு. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படி நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்தோம்னா 11க்கு 16ங்கிற அளவில் இந்த லிவிங் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. வித் மல்டிமீடியா டிவினெட்டுக்கான ஸ்பேஸோட நமக்கு ஒரு ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் தீமில் வந்து மல்டிமீடியா டிவினெட் ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸோட ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே கிழக்கு பார்த்த மாதிரியான ஒரு பூஜா கேபினெட் செட் பண்ணியிருக்கிறாங்க. வீடு ஃபுல்லாமே இங்கே நீங்கள் பார்க்குற மாதிரியான கிளாஸியான டெயில் ஒர்க் இருக்குது. இந்த லிவிங் ஏரியாவோட நல்ல ஒரு லைட்டிங் அண்ட் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரியான பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. டெயிலுக்கு ஏற்ற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. சீலிங்கில் ஸ்பாட் லைட்டு, எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், நம்ம ஃபேன் மாதிரியான எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்கிறாங்க. பின்னாடி வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்குறது 6க்கு 11ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சன், மாடுலர் கிச்சனாக ரெடி பண்ணியிருக்காங்க. காம்பாக்டான கிச்சன் தான், ஆனால் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே டெயில் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரியான ஜன்னலுக்குலாம் கொடுத்துருக்காங்க. கிரானைட் ஒர்க்கில் கவுண்டர் இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் பொறுத்திருக்கிறாங்க. ஸ்டோரேஜுக்கு நிறைய பேஸ்னெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வால்நட் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸ் வந்து இந்த கிச்சனில் அமைஞ்சிருக்குதுங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டோட பெட்ரூம்ஸ் பார்த்தலாம். இந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பாக்டான கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. ஜஸ்ட் ஆப்போசிட்டில் மெயின் டோர் மட்டும் இல்லை, பெட்ரூமோட டோருமே வந்து 8 அடி உயரத்துக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் இருக்குது. எவ்வளோ ஜன்னல் கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். நல்ல வெளிச்சமாக இருக்குது. யூஸ்வலாக வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு 2 ஜன்னல் பார்ப்போம், இது வந்து 3 ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம லிவிங் ஏரியாவில் பார்த்த மாதிரியான கலர் காம்பினேஷன்லேயே வால்வுக்கான ஸ்பேஸும் லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்ஸுமே செட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பாட் லைட்டு, ஃபேன், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோரோட உயரமே வந்து 8 அடிக்கு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃபைபர் டோர் உட்டன் லுக்கில் இருக்கும். 6க்கு 5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டேல்ஸ்லாம் லே பண்ணி வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான செராமிக் டேல்ஸ் வந்து ஒரு செமி மேட் ஃபினிஷிங்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரௌன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷன் நம்ம இன்டோக்ஸோட கலர் காம்பினேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே வந்து லே பண்ணியிருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து பேர்வேர் பிராண்டட் சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூமை பார்த்தாலாம். இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குது. இது வந்து கிட்ஸ் பெட்ரூமுங்க. 8க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. லைட்டிங் வென்டிலேஷனுக்கு ஜன்னல் இருக்குது. ஃபேன் இந்த மாதிரி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான அட்டாச்சு டாய்லெட் வந்து ஸ்டார்கேஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் 5க்கு 5ங்கிற அளவில் காம்பாக்டான ஒரு டாய்லெட் கம் பாத்ரூமாக இருக்கக்கூடிய ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணி நல்லா வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து நம்ம வீட்டோட டெரஸை பார்த்தலாம். நம்ம பார்க்கிங் ஏரியாக்குள்ளே அப்படியே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த சைடு ஒரு ஸ்டார்கேஸ் ஹெட்ரூமை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கிரானைட் ஒர்க்கில் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி இந்த ஸ்டார்கேஸ் ஏரியா வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மழையெல்லாம் வந்துச்சுன்னா கூட ஸ்டார்கேஸ் ஏரியா வந்து எக்ஸ்போஸ் ஆகாது. நேச்சுரலான லைட்டிங் கிடைக்கிற மாதிரியான நமக்கு இந்த CNC கட் ஒர்க்கு, ஃபிக்ஸட் விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து இந்த சைடு நமக்கு ஒரு அவுட்டர் பாத் கம் யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ், அது போக ஒரு அவுட்டர் பாத், அதாவது காமன் பாத் மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அது போக மேனுவலாக நீங்கள் துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. வாட்டர் டேங்க் எல்லாமே வச்சு கொடுத்துருவாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு கோயம்புத்தூர் காரமடை வித்யா விகாஸ் ஸ்கூல் பக்கத்தில் கட்டி விற்பனைக்காக ரெடியாக இருக்குது. இந்த வீட்டில் லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 55 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. வீடியோ பார்த்துருக்கக்கூடிய நீங்கள் இந்த வீட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பரே கொடுத்துருப்பேன். கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள்.